வெல்கம் டு மௌனி ஆரிவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம், சில்க் த்ரெட் வச்சு நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போடணுன்றதை பார்க்குறோம். டபுள் பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து பிரியாமல் வரும். எப்பவுமே சில்க் த்ரெட் வந்து ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும் சரிங்களா. அதனால நம்ம ரெண்டு சில்க் த்ரெட்டை நான் வந்து சிங்கிளாக எடுத்து அதை டபுள் ஆக்கியிருக்கேன் பாருங்கள். டபுள் ஆக்கி நாட் போட்டு எடுத்துருக்கேன். எப்பயும் நம்ம ஜரி எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் கீழே கொண்டு போங்க. ஆனால் நீங்கள் கீழே ரொட்டேட் பண்ணும்போது மட்டும் ரெண்டு த்ரெட்டையும் சேர்த்து ரொட்டேட் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது செயின் ஸ்டிச் எப்படி பெருசாக போட்டுட்டு அப்புறம் சின்னதாக ஆக்குறீங்களோ அதே மாதிரி பெருசாக கூட போடுங்க. சில்க் த்ரெட் மட்டும் பிரியும், அதனால நீங்கள் பிரிஞ்சாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் மட்டும் இருக்காதிங்க. இங்கே பாருங்க ஒன்று வருதா, அது இப்படி வருதா இல்லைன்னு கீழே வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டு டைட் கொடுக்காம, டைட் மட்டும் கொடுக்கக்கூடாது. கீழே மெல்லிஸாக போடுங்க. பூ கட்டும் போது எப்படி போடுவோம் அது மாதிரி மெல்லிஸாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக போடுங்க. ஃபஸ்ட்டு நல்ல பெருசாக கூட பண்ணுங்கள், ஆனால் பிரியக்கூடாது ஓகேங்களா. நான் என் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் தப்பாக போட்டாலும் பரவாயில்ல, சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படி சொல்லுவேன். சில்க் த்ரெட் வந்து இங்கே பாருங்க எப்படி போட்டோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவுமே ஜரி எடுக்கும் போது இப்படி இருப்போம். ஆனால் நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்னா போட்டுட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி இப்படி மேலே இங்கே வச்சு நீடில் இங்கே பார்த்தீங்களா, இங்கே காமிக்கிற வைக்காமல் இங்கே வச்சு இப்படி மேலே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரியாமல் வரும். பிரிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் சில்க் த்ரெட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை ஒரு ½ அன் ஹவராவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டு வந்துடும். எப்பயும் போல் என்ட நாட் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பெருசாக போட்டுட்டு அந்த கரெக்டானதுக்கப்புறம் அடுத்த லைன் சின்னதாக யூடியூப்பில் வந்து நான் வீடியோ போட்டுறேன். என்னோட பையில் செக் பண்ணி பாருங்களேன், ஜரி நான் எப்படி போடணுன்ற வீடியோ கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் நீங்கள் சில்க் த்ரெட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்பயும் போல் இன்டர்நெட். ஸோ நாளைக்கு வீடியோவிலேருந்து உங்களுக்கு வந்து பார்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற இது போயிடலாம். புட்டாஸ் டைப் வேண்டாம், நம்ம டேரெக்டாக பார்டர் போடும்போது அதுலேயே உங்களுக்கு புட்டாஸ் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன்.